ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கேமரா டைம் டிராவல் அப்படிங்கிற ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா அப்டேட் ஆகும். சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோ பிரசன்ட்ல ஒரு போட்டோ வச்சு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது என்னைக்கு எடுத்த போட்டோவா இருக்கும்னா, நம்ம ஹீரோ நான் இனிமேல் ரீ எக்ஸாம் எழுத மாட்டேன், நான் அப்ராடே போறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அப்ராட் போக ரெடியா இருப்பாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சரிடா நான் கிளம்புறேன், எல்லாரும் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்டா மச்சான் பேசாம நிறைய எக்ஸாம் கூட ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோவா அதை எழுதி என்னடா பிரயோஜனம், சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம வாங்க வருவோம். நீ அப்ராட் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா, சரி பாத்து போட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோவா நான் என்ன பண்ண போறேங்கிறது உன் வேலை கிடையாது, நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஆக்சுவலி அன்னைக்கு அவர் பாக்குறப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப அவங்களோட கேமரால அந்த போட்டோ இருக்குமா, இதுல நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுவாரு. சோ நான் அப்ராட் போற அன்னைக்கு அவ வந்திருக்கா, ஆனா என்ன ஒளிஞ்சு நின்று பார்த்து போட்டோ மட்டும் எடுத்திருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவாரு. சோ இப்ப நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு போய் மாத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதனால இப்ப இங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாரு. என்னன்னா பாஸ்ட்ல வந்து அவர் அப்ராட் போனார்ல, சோ அதனாலதான் அவர் ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பாரு. சோ இப்ப அதை நடக்க விடக்கூடாது, நம்ம திரும்பி ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா இப்ப டிராவல் பண்ணி போனாலும் ரீ எக்ஸாம் நடக்கிற டேட்டுக்கு தான் கரெக்டா போயிருவாரு. பாவம் சார் ஏற்கனவே படிப்புல வீக். அதனால என்ன பண்ணுவாருன்னா, இப்ப பிரசன்ட்ல டியூஷன்லாம் சேர்ந்து அந்த ரீ எக்ஸாம்க்காக ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அந்த டியூஷன்லயா எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருப்பாங்க, எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து சிரிப்பாங்க. என்ன இவ்வளவு பெரிய ஆளு காலேஜ் என்ட்ரன்ஸ்க்காக இப்ப டியூஷன் படிக்க வரா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம நம்ம ஹீரோ ரொம்ப மூட்டி மோதி அப்படி இப்படி எப்படியோ படிச்சிருவாரு. இதுலயே அப்படியே நிறைய நாள் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து எப்படியோ ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சரி இப்ப பாஸ்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு அந்த கேமராவை அப்படி கிளிக் பண்ணுவாரு. உடனே டைம் டிராவல் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா, இன்னைக்கு மிங் ரீ எக்ஸாம் எழுத போறான், ஒழுங்கா ஜெங்கு எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் வந்து அப்ராட் போறேன்னு முடிவு பண்ணிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ அந்த மிங்கோட உள்ள வருவான். யாருடா சொன்னா நான் அப்ராட் போறேன்ட்டு, நானுமே இப்ப எக்ஸாம் தான் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி லைட்டா ஹாப்பி ஆயிருமா. அதுக்கடுத்து என்ன, நம்ம ஹீரோ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. சரி ஹீரோ அப்ராட் போறான், அவனுக்கு கடைசியா ஒரு குட் பை ஆச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆனா அந்த இடத்துல வரும் வாங்க மட்டும் தான் இருப்பானா, நம்ம ஹீரோ போயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்குவாங்க. அப்பதான் வாங்க சொல்லுவான், ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத, அவன் எங்கேயும் போல ரீ எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் போயிருக்கான், அங்க போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவங்க தான் நீ அப்ராட் போட, அப்பதான் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பக்கத்துல இல்லாம இவங்களால இருக்க முடியாது அப்படிங்கறத இப்ப நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஹீரோ அவனோட முடிவை மாத்திட்டான்னு தெரிஞ்சனியும் இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு அப்படியே ஓடி போவாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அப்படியே பியானோ வாசித்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் ஜாயின் பண்ணிக்குவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் ஒன்று போடுவாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மியூசிக் பத்தி பேசுவாங்களா. அதுல நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு இந்த படத்தோட எண்டிங்கே பிடிக்காது, அவனோட ஃபியூச்சருக்காக தான் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிருவான், என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ற பொண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இன்னொன்னு சொல்லுவாரு, எனக்குமே இது புரியல, லேட்டா தான் புரிஞ்சிச்சு, நல்ல வேலையா கடவுள் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமா இது என்னோட செகண்ட் சான்ஸ் தான், சப்போஸ் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் கேட்பாரா. நம்ம ஹீரோயின் அப்படி மேல நிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், ஏன்னா நம்ம லவ்வர் என்ன சொன்னாலும் நம்புறதான கேர்ள்ஸோட பழக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும், என்னது லவ்வரா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுவாரு. அதாவது என்னன்னா நம்ம ஹீரோயின் இன்டைரக்டா அவங்க லவ் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு அங்கே அப்படி ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருப்பாங்க, எப்படி இவங்க ரெண்டு ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு கையில ரெடியா இருப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் கேமரால இருந்து ஒரு போட்டோ எடுப்பாங்க. இப்ப அப்படியே திரும்பி நம்ம ஹீரோ பிரசன்ட்டுக்கே வந்துருவாரு. இப்ப பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. நம்ம வாங் ஹாஸ்பிட்டல்ல தான் அடிபட்டு கிடப்பான். நம்ம ஹீரோ யோசிப்பாரு, என்னடா நம்ம அப்ராட் போகாம இவ கூட இருந்திருந்துமே இவளுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இவையே வாங்க கூட போனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு லைட்டா புது புது மெமரிஸ் அவருக்கு ஞாபகம் வரும். என்னன்னா இவர் அப்ராட் போகாம இருந்தனால இவரும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப லவ் பண்ணிருப்பாங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மைண்டுக்கு வருமா. பாவம் அவர் இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிருவாரு, இவ்வளவு க்ளோஸா இருந்துமே நான் அவளை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்பன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா. நம்ம மிங்கு, லீ, லியாங் இவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. நீ ஏன்டா இங்கேயே உட்காந்துருக்க, கொஞ்சமான போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இல்ல நான் இவன் கூடயே இருக்கிறேன், இவன் எந்திரிச்சாதான் அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துருப்பாரா. அப்ப அந்த லீ பாப்பா, இது சிஜியோட கேமரா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுக்க போவோம். நம்ம ஹீரோ டக்குன்ட்டு கோவமா அது என்கிட்டே கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடிக்குவாரு. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருவாங்களா. இப்ப நம்ம ஹீரோ அவரோட போன்ல ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்கும், அதை பாத்துக்கிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 500 நாள் ஆயிருக்கும். அதை சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பிளெஸிங் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ vlog மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம லியாங்க தான் தேடி போவாரா. அங்க பார்த்தா லியாங் லீ கூட இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக்கு, டே நீங்க ரெண்டு பேரும் எப்படா ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம லீ உடனே இல்லடா மச்சா ஒரு 6-7 மாசமா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி நடத்துங்க என் வீடியோக்காக கொஞ்சம் பிளெஸிங்ஸ் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாரு. திரும்பி சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப நம்ம மிங்கு அங்க தான் வந்திருப்பான். ஆனா நம்ம மிங் வந்து இந்த காலேஜே கிடையாதா. உடனே நம்ம ஹீரோ கலாய்ப்பாரு, டே யாரடா பார்க்க வந்திருக்க, என்ன கிஃப்ட் வேற கையில வச்சிருக்க, யாருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரா. நம்ம மிங் டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. அடுத்து நம்ம வாங்கியும் மீட் பண்ணி அவங்கிட்டே
இருந்து கொஞ்சம் ஸ்பீச் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. கடைசியா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனுக்கு போட்டு காட்டி 2 பேரும் ஒண்ணா அந்த டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இது எல்லாமே ஒரு vlog அந்த வீடியோல இருக்கும். அதான் இப்ப அப்படி நம்ம ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து அப்படியே நம்ம ஹீரோ அங்க படுக்கையா கிடக்கிற வாங்க பார்த்து சொல்லுவான், ஏ மச்சான், என்னதான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு தான், உனக்கே தெரியும் நான் சிஜி மேல எவ்வளவு உயிரா இருக்கேன் அப்படின்ட்டு. உனக்கும் சிஜிக்கும் எதுவுமே ஆகாம இருக்கணும்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கவே கூடாது. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நான் திரும்பி பாஸ்ட் போய் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீ எந்திரிக்கணும்டா, சீக்கிரம் எப்படியானு எந்திரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது அங்க பேசிக்கிட்டு இருப்பாரா. அப்பன்னு பார்த்து லைட்டா நம்ம வாங்கோட கை அசையும். என்னன்னா அவன் லைட்டா கான்சியஸ்னஸ் வந்துருச்சு போல. இப்ப அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி நம்ம ஹீரோ திரும்பி அந்த கேமராவை பிரஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப அவன் பாஸ்ட்டுக்கு வந்துட்டான். அது என்னைக்கு வந்திருப்பானா, கரெக்டா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு தான். அதாவது என்னன்னா நம்ம லியோடையும் லியாங்கோடையும் வெட்டிங் டே அன்னைக்கு. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்தனையுமே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவாரு. அப்பதான் அவருக்கு வாங் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கும். இவங்களை ஆக்சிடென்ட் பண்ண கார் வந்து ஒரு மாதிரி டார்க்கான காரு, டேஷ்போர்ட்ல வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த காரை வந்து நான் லியாங்கோட வெட்டிங்ல பார்க்கிங்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோ டக்குனு அலைக்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ரூமுக்கு போயிருவாரு. இப்ப அந்த ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லுவாரு, என்ன நடந்தாலும் சரி நீ இங்கே ஏறி நான் திரும்பி வந்துருவேன், நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவா தான் சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி சரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் மண்டையாட்டிக்குவாங்க. அவர் போன கெடுத்து நம்ம ஹீரோயின் லியாங்குக்கு தான் மெசேஜ் பண்ணுவாங்க, ஏன் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்க கீழே நம்ம ஹீரோ பார்க்கிங்ல ஃபுல்லா தேடுவான். டார்க்கான காரு, அது மட்டும் இல்லாம ஏதோ பொம்மை இருக்கிற மாதிரி சொன்னானே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு கரெக்டா வாங்க அந்த இடத்துக்கு வருவானா. நம்ம ஹீரோ டே ஏன் எதுக்குலாம் கேட்காத, டார்க்கான காரு, அதுல டேஷ்போர்ட்ல ஏதாவது பொம்மை இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நம்ம வாங்கும் சரின்னு சொல்லி அவனும் தேடுவான். அவன் கண்டுபிடிச்சு சொல்லிடுவான், டே மச்சான் நீ கேட்ட கார் அங்க இருக்கு அப்படின்ட்டு. இப்ப அந்த கார் கிட்ட போய் பார்த்தா ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த காருக்குள்ள படுத்திருப்பான். அவன் தான் அந்த காரோட டிரைவர் போல. நம்ம ஹீரோவும் அவனை எழுப்பிலாம் பாப்பாரு. அவன் எந்திரிச்ச படாவே இருக்காதா. சரி இது வேலைக்காகாது, நம்ம பேசாம டயரை பஞ்சர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பஞ்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம வாங்க வந்து நீ என்னடா பண்ற, யாரும் பார்த்த பிரச்சனைடா அப்படிம்பானா. உடனே நம்ம ஹீரோ, ஏ மச்சான் நீ கவலையே படாத, இந்த ப்ராசஸ் எல்லாமே உன்னையும் காப்பாத்துண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம வாங்க ஒண்ணுமே புரியாது. கரெக்டா இப்ப அந்நேரம் பார்த்து அந்த டிரைவர் எந்திரிச்சு வந்துருவான். அந்த டிரைவர் வந்து கத்திக்கிட்டு இருப்பான், எவ்வளவு தைரியம் வந்து என் டயரை பஞ்சராக்க பாத்திருப்பீங்கடா, நீங்க மட்டும் அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நான் எப்படா வண்டி எடுத்துட்டு போயிருப்பேனாரோ அப்படிங்கானா. உடனே நம்ம வாங்க, டேய் நாங்க டயரை பஞ்சர் பண்ணலனாலுமே நீ போயிருக்க முடியாதுடா இங்க இருந்து, ஏன்னா நீ ஃபுல்லா குடிச்சிருக்க, மவனை இங்க இருந்து மட்டும் கார் நகண்டுச்சு உடனே போலீஸ்க்கு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்க நம்ம ஹீரோ இங்க அவனை மிரட்டிடுவாங்களா. சரின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் அடங்கி போயிருவான் அந்த டிரைவரும். அப்பாடா எப்படி அவன் இந்த கார் எடுக்க மாட்டான், ஆக்சிடென்ட் ஆகாது அப்படின்னு சந்தோஷமா நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு போய் பாப்பாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ பதறிட்டு அப்படியே வெளியெல்லாம் ஓடி வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்ப திடீர்னு வந்து நம்ம ஹீரோயினே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. என்னன்னா அவங்களும் என்னடா ஹீரோவை காணோம் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு தேடி இருந்திருப்பாங்க. இப்ப 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா. 2 பேருக்கு லைட்டா சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம ஹீரோக்கு இவனை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம், நம்ம ஹீரோனுக்கு இவன் சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம். இப்ப இது வெட்டிங் ஃபங்க்ஷன் தானே, வாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குரூப்பா நின்னு போட்டோ எடுப்பாங்களா. அந்த போட்டோவுமே நம்ம ஹீரோனோட கேமரால தான் எடுத்திருப்பாங்க. சோ அடுத்து அப்படி ஆட்டோமேட்டிக்கா இப்ப நம்ம ஹீரோ அப்படி பிரசன்ட்க்கே வந்துருவான். ஆனாலுமே என்ன ஆகும்னா அதே மாதிரி பார்ல உட்காந்து குடிச்சு தண்ணி அடிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம வாங்க கூட இருப்பான், அவன் நல்லா தான் இருப்பான். அப்ப யாருக்காட கவலைப்பட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு தான் திரும்பி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஸ்பாட்ல இறந்திருப்பாங்க. இந்த விட்டு என்ன ஒரு சேஞ்ச் ஆயிருக்கும்னா நம்ம வாங்க கூட போயிருந்திருக்க மாட்டான், அவ்வளவுதான் சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேனே ஆனாலும் கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்ற முடியாம போயிருச்சு, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிச்சிருக்கணுமோ, என்கிட்ட இருந்த லாஸ்ட் சான்ஸ் இப்ப போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த வெட்டிங் போட்டோ தான் கடைசி போட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டே நீ என்னடா உளர்ற, இது ஒரு ஆக்சிடென்ட், இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா. அப்ப நம்ம லீ பாப்போம், இந்த கேமரா இருக்கிறனால தான் நீ என்னமோ உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேமரா எடுக்க போவானா. எப்பயும் போலதான் நம்ம ஹீரோ அதோடாதரா அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சுக்குவான். அடுத்து என்ன நம்ம ஹீரோ அப்படி ஃபுல் மட்டையாயிருவான். அடுத்து வாங்குதான் அப்படி தூக்கிட்டு போய் அவனோட வீட்டுல போய் விடுவான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட பெட்ல தான் படுத்திருப்பானா. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க போவான். அப்ப தெரியாம அந்த கேமராவை டச் பண்ணிடுவான். சடனா பாத்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கே வந்துருவான். இது எப்படி நடந்துச்சு நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ இது கனவு நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் எல்லா போட்டோஸுமே பிரஸ் பண்ணி முடிச்சிட்டானே. இப்ப நம்ம ஹீரோ கரெக்டா என்னைக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பானா, நம்ம லீ வந்து நம்ம லியாங்குக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் போல. அந்த டேட்டுக்கு தான் கரெக்டா வந்திருப்பான். இப்ப இங்க எல்லாருமே நம்ம லியாங்குக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணி ரிகர்சல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அப்படி குடிச்சிட்டு அரைபோதையில வருவான். நம்ம ஹீரோ இது கனவுன்னு நினைச்சுக்கிட்டு, டே மவனே உன்னால் தாண்டா இவ்வளவு பிரச்சனை, நீ மட்டும் லியாங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணாம இருந்திருந்தேனா உங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிருக்காது, யாரு என்ன விட்டு போயிருக்க மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி புலம்புவான். எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாப்பாங்க, என்னடா அவன் உளறிக்கிட்டு இருக்கான், சரி போதை தலைக்கேறிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க. இப்ப லீ ப்ரப்போஸ் பண்ண போற ரிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குமா. நம்ம ஹீரோயின் உடனே அதை வாங்கி லீ கிட்டே கொடுத்துட்டு, நான் இவன் இந்த இடத்துல வந்து கூட்டு போறேன், உனக்கு ரொம்ப போதையாயிருச்சு போல, நீங்க எல்லாம் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்ப லியாங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்களா. நம்ம லீ எப்படி அழகா ப்ரப்போஸ் பண்ணுவான், நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுவான். பார்த்தா சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஷாக்கு, என்னன்னா அதுல ரிங்கே இருக்காது. ஆனா நம்ம லீ கண்டுபிடிச்சிருவான் அதை யார் எடுத்திருப்பா அப்படின்ட்டு. டே ஜெங் உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இங்க இப்ப நம்ம ஹீரோ ஜெங்க தான் காட்டுவாங்க. அவர் அந்த மோதிரத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும், ஏண்டா அவன் ரிங்க ஆட்டையை போட்டு நீ ப்ரப்போஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலும் கடைசியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இப்ப நம்ம ஹீரோ லைட்டா போதையில தானே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படி கை தாங்கலாம் நம்ம ஹீரோட ரூமுக்கே வந்து வர விடுவாங்களா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லீயும் லியாங்கும் வந்துருவாங்க. நம்ம லீ நம்ம
நம்ம ஜெங்க பார்த்துட்டு டே மவனே ரிங் எதுக்கிட்ட எடுத்துட்டு வந்த என் பிளான் எல்லாத்தையும் மொத்தமா சொதப்புறக்குனே என் கூடயே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயின் நம்ம லியாங் கிட்ட சரி என்னதான் ஆச்சு போஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரிங் இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சலிச்சுக்குவாங்களா. உடனே இது எதுவுமே ஏன் தப்பு கிடையாது எல்லாம் இவனோட தப்பு அப்படிங்கிற மாதிரி அங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படி லைட்டா குடிபோதிலே சொல்லுவாரு இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் ப்ரப்போசல் டே கிடையாது எனக்கும் தான் நானே ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அவளும் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவாரா. சோ இதை லியாங் கேட்டனி அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி. ஓ அப்ப நம்ம 2 பேருக்கு ஒரே நாள்ல ப்ரப்போசல் டேவா அப்ப நம்ம 2 பேரும் ஒரே நாள்ல தான் மேரேஜும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. உடனே நம்ம லீ என்ன பண்ணுவானா வா இது ஒரு சூப்பரான மூமெண்டா இருக்கே இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்பாங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அப்படி எந்திரிப்பாரா எந்திரிச்ச உடனேயும் சுத்தி பாப்பாரு அவருக்கு எங்க இருக்கும் என்னன்னே புரியாது. இதுல திடுதிப்புன்னு பார்த்தா பக்கத்துல வாங்கு வேற படுத்திருப்பானா. நம்ம ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிருவாரு. அவனுக்கு ஒரே ஒரு எத்து தான் நீ என்னடா இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. டே நேத்து நீ ஃபுல் போதை நான் தான் உன்னை இங்க வந்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம ஹீரோ லைட்டா எல்லாத்தையும் யோசித்து பாப்பாரு. அப்போ எனக்கு வந்ததுல கனவா இல்லனா நான் பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அவரோட கேமரா அப்படியே ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா நம்ம வாங்க அந்த கேமராவை கையில வச்சிருப்பான். அதை வேகமா அப்படியே புடுங்கி அந்த போட்டோஸ்லாம் செக் பண்ணி பாப்பாரு. பார்த்தா போட்டோஸ் மாறி இருக்கும். அதே மாதிரி இவர் ஒவ்வொரு தடவை டைம் டிராவல் பண்ணிட்டு வரப்ப அவர் எந்த போட்டோ யூஸ் பண்ணி இப்ப மாத்திருக்காரோ அந்த போட்டோ அப்படியே பிளாக்கா மாறி இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோவும் பிளாக்கா இருந்திருக்கும். இதை வச்சு நம்ம ஹீரோ ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அப்ப இது கனவு கிடையாது நான் எப்படியோ டைம் டிராவல் பண்ணிருக்கேன் ஆனா இது எப்படி நடந்துச்சு நான் எல்லா போட்டோமே யூஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இங்க அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தா வாங்க என்னடா என்னமோ உளறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். திரும்பி நம்ம ஹீரோ அந்த கேமராவை நல்லா செக் பண்ணி பாப்பாரு. பார்த்தா இன்னும் புதுசா 2-3 போட்டோஸ்லாம் இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங்காவே தான் இருக்கும். இந்த போட்டோஸ்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்ப கடைசியா இருக்க போட்டோவை பார்த்தா இவங்க 4 பேருமே மாப்பிள்ளை பொண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவாரு. ஓ அன்னைக்கு நாங்க பேசிக்கிட்ட மாதிரி ஒரே நாள்ல 2 ஜோடியுமே கல்யாணம் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ அப்பனா நான் சிஜியை காப்பாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்டவா ரொம்ப கடுப்பாயிருவா. டே என்னடா ஒரு கேமராவை பிடிச்சிட்டு லூசு மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க அவ செத்துட்டான்னு உனக்கு மட்டும் தான் கவலையா எனக்கும் தான் கவலையை விட எனக்கு ரொம்ப கில்ட் கூட இருக்கு ஏன்னா அன்னைக்கு அவ என் கிட்ட தான் கார் சாவியை வாங்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருப்பானா. உடனே நம்ம ஹீரோ அந்த கேமரா ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு நான் சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் கேளு இது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இந்த கேமரா வச்சு நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப கிளாஸ் லீடர் எலெக்ஷன் நடந்துச்சுல அப்ப எப்படி எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டான்னு நீ நினைக்கிற ஏன்னா நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தனால அவங்களுக்கு நான் நிறைய விஷயத்த கரெக்டா சொன்னேன் அதை நம்பி தான் அவங்க எனக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி அந்த பாஸ்கெட் பால் கேம் அதையுமே நான் முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் அவங்க இப்படி சண்டை போடுவாங்கன்னு எனக்கு தெரியும் சோ அதனால தான் உனக்கு அடிப்படாத மாதிரி அன்னைக்கு நான் காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லுவாரா. அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீயும் தான் அவ கூட கார்ல இருந்த ஆனா நான் போய் பாஸ்ட் சேஞ்ச் பண்ணனால இப்ப நீ அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிட்ட அதே மாதிரி நான் திரும்பி போனேன்னா அவளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம வாங்குக்கு உடனே ரொம்ப கோவம் வந்துரும். டே ஒரு கேமரா வச்சு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடா எல்லாருக்குமே தான் வருத்தம் அவ போயிட்டான்ட்டு ஆனா இப்படி நீ பண்றனால அவளால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். டே மச்சான் உண்மையிலேயே முடியும்டா அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. சரிடா இந்த கேமரா அப்படி எங்க இப்ப டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ அப்படியே அந்த கேமரால இருக்க போட்டோஸ்லாம் அப்படி திருப்பி பாத்துக்கிட்டு இருப்பானா. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தா நல்லதுதான்டா ஆனா இங்க பாரு எதுவுமே நடக்கல சோ உன்னோட இல்யூஷன்ல இருந்து வெளியே வாடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப வாங்க போன கடத்து நம்ம ஹீரோ அப்படி ரொம்ப யோசிப்பான் ஏன் அந்த கார்ல அன்னைக்கு அவ கூட நான் இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். சோ இப்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவானா அந்த 4 பேர் வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கும்ல அந்த போட்டோ இப்ப அப்படியே கிளிக் பண்ணுவான். அவன் நினைச்ச மாதிரி கரெக்டா அந்த வெட்டிங் டேக்கு திரும்பி டைம் டிராவல் பண்ணி வந்துருவான். அடுத்து என்ன உடனே நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுவாரு. இங்க பாரு நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் இது உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆனா நம்ம ஹீரோயின் உடனே நீ என்ன சொன்னாலும் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் காலேஜ் படிக்கிறப்ப இதே தான் சொல்லியிருப்பாரு அதனால நம்ம ஹீரோயினுமே இது ஓகேங்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா எதுவும் பேசவே மாட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா இங்க பாரு எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால நான் சொல்றது அப்படியே கேளு என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. நம்ம ஹீரோயின் பெருசால எதுவுமே மறுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பூரா நான் உன் கூடயே இருக்கேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டா ஹாப்பியா இருக்கும். அப்பதான் அவர் பாப்பாரு நம்ம ஹீரோயினோட கையில அந்த கேமரா இருக்குமா. நம்ம ஹீரோக்கு இப்பதான் லைட் ஆன் ஸ்ட்ரைக் ஆகும். என்னடா இந்த டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே அவர் அந்த போட்டோஸ்லாம் திரும்பி பாத்துக்கிட்டு இருந்திருப்பார்ல. அப்ப என்ன இருக்கும்னா அவர் ஒரு போட்டோ பாத்திருப்பாரு. அது என்ன போட்டோனா இவங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப கடைசி ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. செக் பண்ணி பாக்குறப்ப அந்த போட்டோ இருந்திருக்காது. இப்ப திடீர்னு அந்த போட்டோ வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அது பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி இருக்கும். சோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். திடீர்னு புதுசா ஒரு போட்டோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 சேஞ்சஸ்லாம் அந்த கேமரால வந்திருக்கு. சோ அப்ப நான் மட்டும் டைம் டிராவல் பண்ணி போகல வேற யாரோ டைம் டிராவல் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேமராவை யூஸ் பண்ணி என்ன மாதிரியே டைம் டிராவல் பண்ண ஆளு கண்டிப்பா அந்த ட்ரிப்புக்கு வந்த யாராச்சா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ ஒரு லீடு ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாரு. அப்பனா நம்ம ஹீரோயினுக்கு நடந்தது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இங்க நம்ம ஹீரோவும் இருப்பாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு லீடு இப்ப நம்ம ஹீரோ கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஹீரோ அடுத்து என்னெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாத்த போறாரு அப்படிங்கறத நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ் நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.